யாருக்கும் எதுவும் தெரியாது, எப்போ என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு. ஆனா எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கையில தான் இந்த உலகம் ஏங்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நம்ம சரியான எண்ணங்களோட சரியான ஆட்களோட வாழ்க்கையில பயணிச்சா அவங்க தர நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில பெரிய பலமா இருக்கும். ஆனா நம்ம நம்பிக்கை மேல இருக்கிற நம்பிக்கை இழந்தோம்னா அதுக்கப்புறம் ஏதாவது சரியா நடக்குமா? நம்ம நம்பிக்கை உடைஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் அந்த நபர் தன்னோட நம்பிக்கைய வாழ்க்கையில இழந்து தன்னையே அழிச்சுப்பாரு. அப்புறம் அவருக்கு பயம் வந்துடும், நேத்து என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அப்புறம் நாளை கழிச்சு என்ன நடக்கும்? அப்புறம் அந்த பயத்தோடு தான் தன்னோட வாழ்க்கைய அவர் வாழவே ஆரம்பிப்பாரு. அதோட பலன் என்ன? அவரோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். கடந்த காலம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எதிர்காலம் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்பிக்கையோட வாழ்றது தான் வாழ்க்கை. ஒருவேளை அந்த நம்பிக்கையை ஒருத்தர் இழந்தாருன்னா ஒரு வாழ்க்கையில என்ன நடக்கும்? அதுதான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். இந்த கேஸ் போலீஸே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள ஆக்குச்சு. இந்த கேஸோட கதை உங்களையும் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள ஆக்கும். என்ன விஷயம்? நீங்க 5 மாசமா பால் வாங்கினதுக்கு காசே கொடுக்கல. அட ஏமா, கதவை தரமா? கதவை தரேன்னு சொல்றேன்ல, கதவை தர. அந்த அம்மா எங்க? கொஞ்சம் வழி விடியா, அவங்க கிட்ட பேசிக்கிறேன். அந்த அம்மா வர சொல்லு, பணத்தை கொடுக்க சொல்லு. பணத்தை நான் வாங்கி தரேன், நீ வெளியே கிளம்பு. அட 5 மாசம் ஆச்சு, நான் 1 ரூபாய் கூட வாங்கல. என்ன உனக்கு பணம் வேணுமா? பணம் வேணுமாடா? அட அட விடுடா, விடு. அட பபிதா, என் காசை கொடு. ஏய், என்ன பண்ற? என்னடா பண்ற? எவ்வளோடா பணம் வரணும்? சொல்டா. 5 மாசம் மொத்தம் 6000 ரூபாய். பொறுக்கிக்க, எடுறா, பொறுக்குடா. நாளையில இருந்து உங்களுக்கு பால்லாம் கொடுக்க மாட்டேன். போடா வெளிய. நான் சும்மா விட மாட்டேன். அட கடவுளே, காசு கொடுத்து தொலைக்க வேண்டியது தானே? போய் இந்த அமௌண்ட்டுக்கு தானா? நீ என்ன சொல்ற? நான் என்ன செய்ய? இங்க பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லக்ஷ்மியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. அப்புறம் இவ வெள்ளிக்கிழமையே ஏன் வரா? என்ன இது, இன்னும் சோறு கட்டலையா? அப்படி என்னதான் பண்றீங்கன்னே தெரியல. நானும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களை மாதிரி நான் ஒன்றும் சும்மா சுத்தல. அது என்னோட வேலை. சாப்பாடு கட்டுறியா இல்லை கிளம்புவா? நான் ஒன்றும் உங்க வேலைக்காரி கிடையாது. நல்ல முறையா நடந்துக்குங்க. என்கிட்ட இப்படி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? உனக்கு உரிமை இருக்கா? இதெல்லாம் உங்க அம்மா கிட்டே தங்கச்சிட்டே காமிங்க. என்ன உங்க பொண்ணாடிட்ட காமிச்சா அவர் ஓடி போகாம என்ன பண்ணுவா? அப்படியா? அப்ப உன் புருஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவ? ஓவரா அட்வைஸ் பண்ற? அண்ணா அக்கா 2 பேரும் சண்டை போடாதீங்க. நான் வந்துட்டேன்ல, நான் லஞ்ச் பேக் பண்ணி தரேன். உங்க அம்மாவுக்கு இதை புரிய வை. டெய்லி யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. எனக்கு எரிச்சலா இருக்கு. இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்தா நான் உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பணும். நான் யார்கிட்டயும் பேசல. உங்க டிஃபன் கேரியரை வாங்கிட்டு போங்க. கடவுளே, நல்ல வேலை எதுவும் தப்பா நினைக்கலன்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் ஜூகல் கிட்ட பேசுறேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்னோட குடும்பம் எனக்கு வேணும். சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க குடும்பமா. அம்மா, என்ன எழுதிட்டு இருக்கீங்க? என்ன நீ கோவமா இருக்கியா? ஆமா. சரி போ. ஆண்டவா, எதுவும் தப்பா நடக்கலன்னு நினைக்கிறேன். பாப்பலாம். பபிதா, ஏ பபிதா,
சொல்லுங்கம்மா. மணி 8 ஆச்சு, கதவை போய் பூட்டு. மேம், கதவுல நிறைய ஓட்டை இருக்கு, ஆனா ஜன்னல் திறந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா யார் வேணாலும் உள்ள வர முடியும். ஏன் இந்த ரூமோட ஜன்னல் திறந்துருக்கு? ஜுகுல் எப்பவும் லேட்டாக தான் வருவார், அதனால எப்பவும் ஜன்னல் திறந்து தான் இருக்கும். எங்கள் அம்மாவால் எப்பவும் நாங்கள் நைட்டு 8 மணிக்கு கதவெல்லாம் அடைச்சிருவோம். அவங்க இந்த வயசில் கூட யாராச்சும் வந்து அவங்கள ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. ஜுஹல் நைட்ல ஜன்னல் வழியா தான் வருவார்னு வேற யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கும் அம்மாவுக்கும் தவிர ராஜேந்திரனுக்கும் தெரியும். ராஜேந்தர் வீட்டு வேலை அப்புறம் வெளி வேலை எல்லாமே செய்வான். அதோட காலையில் ஜுகுல் அண்ணனை முதல்ல அவன் தான் பார்த்துருக்கான். இந்த வீட்டில் இந்த ரூமில் ஏதாவது காணாம போயிருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். நேத்து ஜுஹல் எத்தனை மணிக்கு வந்தாரு? நேற்று 11 மணி வரைக்கும் வரல மேடம். அதோட ஃபிக்ஸட் டைம்னு எதுவும் அவன் வரமாட்டான் மேடம். இல்ல நீங்க எதையுமே தொடக்கூடாது. அசோக், பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புங்க. அப்புறம் இந்த லிக்கரையும் ஃபுட்டையும் ஃபாரன்சிக் அனுப்புங்க. அப்புறம் ஒரு பாக்கெட்ல இருக்க மொபைல் எடுத்து எல்லா கால் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணுங்க. ஜூகுல் அடிக்கடி இங்க வருவானா? அடிக்கடி வருவாரு. அப்புறம் சில நேரங்கள்ல நிறைய தடவை வருவாரு. அவருக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அதாவது பக்கத்து வீட்ல இல்ல வேலைக்கு போற இடத்துல? இல்ல. சரி, நாங்க இப்ப கிளம்புறோம். எங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா உங்களுக்கு சொல்றோம். பூனம், விஜய், நீங்க 2 பேரும் தோட்டத்துல போய் பாருங்க, ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு. அந்த பாடியை எடுத்துட்டு போனதுக்கான தடையும் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. எஸ் மேம். அப்புறம் அசோக், விக்டிம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது எங்க போனான்னு. உங்க சிஸ்டர் எங்க வேலை பாக்குறேன்னு சொன்னாங்க? ரீஜியன் டெலிகாம்ல வேலை பார்க்கறாங்க. சரி, வாங்க போலாம். ராஜேந்தர், சொல்லுங்க மேடம். இது என்னது? பாருங்க, இந்த ஏரியால நிறைய டவர்ஸ்லாம் இருக்கு. நமக்கு இந்த ரேஞ்சுக்குலாம் டவர் ஓகே தேவை சார். ராஜேஷ் சர்மா, ஆஃபீஸில் விசாரிச்சப்ப இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. உங்ககிட்ட ஜூகுலை பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஜூகலுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்ல, எப்பவும் அவன் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தான் என்ன காப்பாற்றணும்னு சொல்லுவான் சார். எதுக்காக அப்படி சொன்னா? அவனோட ஒய்ஃப் நிக்கிதா அவனை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்தான் சார். அவன் நிறைய குடிக்க ஆரம்பிச்சா, ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்தான். அவன் டெய்லி குடிப்பானா? சில நேரங்கள்ல. அப்போ நேத்து அவன் கூட தான் இருந்தீங்களா? ஆமா.
நான் அவர்கிட்ட கேட்டே தருவேன். நீ எதுக்காக எனக்கு இப்படி செஞ்சேன்னு கேட்பேன். அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. அவ போனதுல இருந்து நான் என் அதிர்ஷ்டத்தால இழந்துட்டேன். எல்லாமே நாசமா போச்சு. அவ விட்டுட்டு மட்டும் போல, என்ன அவமானப்படுத்திட்டா. அவ செஞ்சது சரியில்லை ராஜேஷ். ராஜேஷ், நீ என்ன அவகிட்ட கூட்டிட்டு போ ராஜேஷ். எதுக்காக நீ இப்படி செஞ்சேன்னு நான் அவகிட்ட கேட்கிறேன். என்ன கூட்டிட்டு போ. ஏய் சுகுல், அவ போயிட்டாடா. மேடம், நான் அவன்கிட்ட பல தடவை சொன்னேன், அவ தான் உன்னை விட்டுட்டு போயிட்டாலே, நீ அவளை விட்டுருன்ட்டு. குடிக்கிறத விட்டுடுறா, உடம்ப கெட்டு போயிடுன்னு சொன்னா அவன் கேட்கவே இல்லை. அப்ப நேத்து நிக்கிதாவை பார்க்க போனானா? எனக்கு தெரியாது சார். கடைசியில் நான் அவனை வீட்டு பக்கத்தில் இருக்க முனையில விட்டுட்டு போயிட்டேன் சார், அவ்வளோதான் எனக்கு தெரியும். பத்ரா டேய் டேய் நான் ஸ்டடியாக தான் இருக்கேன். நான் போயிடுவேன். எந்த அவமானத்தை பத்தி அவன் சொன்னான்? அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. அவங்க வீட்டு ஆட்கள் தான் இதை பத்தி தெளிவா சொல்ல முடியும் மேடம். இந்த நாயை நீ தான் புதைச்சியா? ஆமாம் மேடம். எப்போ புதைச்ச? இது 3 நாளைக்கு முன்னாடி கிணத்துல செத்து கிடந்ததை பார்த்தேன் மேடம். வா, அந்த கிணறு எங்க இருக்குன்னு காட்டு. இந்த கிணத்துல தான் மேடம். உன்னோட வீட்டு ஆளுங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? அவங்க கிட்ட ஏதாவது சொன்னியா? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான். ஏன்? ஜுகல் அண்ணனுக்கு எப்பவுமே நாய்ங்களை கண்டா பிடிக்காது மேடம். ஒருவேளை அவருக்கு இது தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவர் கோபால் ஐயர் கூட போய் சண்டை போடுவார். கோபால் ஐயரா? அது யாரு? அவர் எங்க கூட தங்கியிருக்காரு மேடம். அவருக்கு நாய்ங்க மேல அன்பு ஜாஸ்தி. நாய்ங்களை பார்த்தா அவர் சாப்பாடு போடுவார் மேடம், எங்க வீட்டு வெளியே இருந்தாலும் சரி. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நாய்ங்களுக்கு இந்த இடத்துல சாப்பாடு வைக்காதேன்னு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? யோ, இதுங்க தொல்லை தாங்க முடியலையா? ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். காதுல விழுதா இல்லையா? நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? தினமும் இதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னதான் பிரச்சனை உனக்கு? ஏன் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியலையா? டெய்லி இந்த மாதிரி நாய்ங்களுக்கு சோறு வைக்காதேன்னு சொல்றேன். ஆனா அதையும் மீறி நீ தினம் இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்க. நாய்ங்க உனக்கு என்ன பண்ணுச்சு? கடிச்சுதா? ஆமாயா, கடிக்குதியா? லேட்டா வந்தனா கடிக்க தான் செய்ய. போ. உன்னை கடிச்சதான் ஏன் தெரியும் உனக்கு? என்ன மிரட்டுற வேலை எல்லாம் நான் வேணாம். சொல்றது கேப்பியா மாட்டியா? உன்னை வெட்டி போட்டுருவேன். முடிஞ்ச வெட்டியா? வெட்டி பாரு. இந்த சண்டையை பத்தி வேற யாருக்காச்சும் தெரியுமா? எல்லாருக்குமே அதை பத்தி தெரியும் மேடம். நிக்கிதா ஜுகலோட மனைவி. அவ எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. எங்களுக்கு சந்தோஷமான குடும்பம் இருந்தது, ஆனா அவ எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. அவளும் அந்த சூரஜும் 2 பேர் கீழ்த்தரமானவங்க. சூரஜ் யாரு? என் ஹஸ்பண்ட். நாராயணம் நிராகாரம் நரோ வீரா நரோத்தமம் நசிகம் நாகநாதம் சோ தம் வந்தே நரசாந்தகம். சொல்லுங்க, சத்யநாராயணன் பகவான் அவர்களுக்கு போற்றி போற்றி. இந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரி, கொஞ்சம் பொறுங்க. சூரஜ் எங்க காணோம்? அட பபிதா, போய் உன் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வா சீக்கிரம். ஒரு நிமிஷம், நான் போய் கூட்டிட்டு வரேன். சூரஜ், சூரஜ் வரேன். அட, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. இத வந்துடுறோம். பபிதா, டவல் எடுத்து கொடு. பபிதா, சூரஜ், நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு நீ ரொம்பவே அழகா இருக்கு தெரியுமா? விடுங்க, யாராச்சும் பாத்துற போறாங்க. நம்மள யார் இங்க பார்க்க போறா? எதுக்கு இப்ப தள்ளி நிக்கிறோம்? வா, என் பக்கமா வா.
ஆனா அம்மா அவங்க கிட்ட இதை பத்தி கேட்டப்போ அவங்க 2 பேரும் இல்லைன்னு மறுத்துட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. எல்லாம் போய் 2 பேருமே போய் சொல்றீங்க. நான் என் கண்ணால உங்க 2 பேரையும் நான் பார்த்தேன். பபிதா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நம்ம குடும்ப மரியாதை என்ன ஆகுறது? நிகிதா பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? சரி, உங்க 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டல்ல. உங்க மேல சத்தியம், கடவுள் மேல சத்தியம், எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. சரி, இதோட இந்த பேச்சை விட்டுடலாம். நம்ம குடும்பத்தோட அமைதி கெட்டு போயிடக் கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிப்படையா வெக்கமே இல்லாம சூரஜ், சூரஜ், உங்க ஹஸ்பண்டை கண்டுபிடிக்க நீங்க முயற்சியே பண்ணலையா? இல்ல, நான் சூரஜை டைவர்ஸ் பண்ணிட்டேன். அப்ப சூரஜ் அந்த வீட்ல மருமகனா தான் இருந்தாரா? ஆமா, சூரஜ் வேலை வீட்டில் தான் நடந்துட்டு இருந்தது. அதனால தான் சில நாட்களுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தோம். சூரஜுக்கு பெரிய ஆர்டர் கிடைக்கும், அதுக்கப்புறம் வீட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கலான்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. அப்படின்னா ஜூகலும் உங்கள மாதிரியே நிகிதாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாரா? இல்ல, அவர் மறுத்துட்டாரு. இது விசித்திரமா இருக்கு. தேர்வாதேவியோட மருமக சூரஜ் நிகிதா கூட கள்ள உறவு வச்சிருக்கான். ஒருவேளை இந்த அதிர்ச்சி தேர்வாதேவியும் அந்த குடும்பத்தையும்... ஜுகலோட போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. அந்த ரெக்கார்ட்ஸ் படி ஜுகலும் நிகிதாவும் நிறைய கால்ஸ் பேசிருக்காங்க. நிகிதா நேத்து ராத்திரியும் பேசிருக்கா. அது ஜுகலோட கடைசி கால். எத்தனை மணிக்கு? 11:30 மணி இருக்கும் மேம். மேடம், ஜூகுலோட ஃப்ரெண்டு ராஜேஷும் அதே நேரத்துல தான் ஜூகுலை கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணதா நம்ம கிட்ட சொல்லிருந்தோம். ஜூஹல் தன்னோட வைஃப் நிகிதாவை பார்க்க நைட்டு போயிருக்கலாம்ல. அதனால கூட அவன் இறந்திருக்கலாம். அதுக்கான காரணம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஜூஹல் நிகிதாவை டிவோர்ஸ் பண்ண மறுத்திருக்கான். அதுக்கு தான் சூரஜும் நிகிதாவும் சேர்ந்து ஜூஹலை கொலை பண்ணிருக்கணும். பூனம், மிஸ்ரா காம்பவுண்ட்ல இருந்த ஜூஹல் உடம்புல ஏதாவது அடையாளம் இருந்ததை நீ பாத்தியா? இல்ல மேம். ஆனா விசித்திரமா ஒண்ணு இருக்கு மேம். வேலைக்கார ராஜேந்திர கிணத்துல நாய் செத்து போனத பார்த்திருந்திருக்கான். அவன் தான் அதை புதைச்சிருக்கான். ஆனா ஜுகல் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோபால் ஐயர் அவருக்கு தெரிஞ்சா சண்டை வரும்னு இதை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டேன்னு சொன்னான். எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. அந்த வயசானம்மா, அவ மருமக, அந்த வேலைக்கார ராஜேந்திர, இப்ப கோபால் ஐயர். அந்த கோபால் ஐயரோட முழு ஹிஸ்டரி எடுங்க. நேத்து நைட் அவர் எங்க இருந்தாருன்னு கண்டுபிடிங்க. அதே நேரத்துல சூரஜும் நிகிதாவையும் விசாரிங்க. मेघा की माँ, नैना की शादी का तो कोई मुकाबला ही नहीं हो सकता। ओ भाई, बस हो गया। मैं अपने अर्जुन और जूही की शादी ऐसे करूंगी कि देखती रह जाओगी, आंखें फट जाएंगी, लाखों में एक। யார் அது? யாரு? யார் அது? உங்க பொண்ணு பபிதாமா? சொல்லு. பபிதாமா? அம்மா நான் தான். பபிதா, அவ வந்தானா? இன்னும் வரல. இது எப்படி? அவகிட்ட நீ ஜுகுல பத்தி சொன்னியா? அப்படின்னா இங்க வரணும். அவன் எப்படியும் இங்க வருவான். ஜூஹல் இருந்த முதல் நாள் நைட் எதுக்கு அவனுக்கு கால் பண்ண? மன்னிப்பு கேக்குறதுக்காக. அப்படியா? அன்னைக்கு நைட் நீ எங்க இருந்த? நான் என்னோட வீட்ல இருந்தேன். அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? இதுக்கு எதுக்கு சாட்சி? நான் வீட்ல தான் இருந்தேன். ஆனா நீங்க எதுக்கு இத கேக்குறீங்க? நேத்து காலையில ஜூகலோட ரூம்ல அவனோட டெட் பாடி எடுத்தோம். அதனால இந்த விஷயம் என்ன பாதிக்கவே இல்லையா? எது நடந்தாலும் அது நன்மைக்கே. இப்போ நீ சூரஜ ஈஸியா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? சுதந்திரமா? ஏற்கனவே சூரஜ் அதை எடுத்துக்கிட்டான். அப்படின்னா இப்ப எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்ல. அப்ப சூரஜ் எங்க? எனக்கு தெரியாது. உங்க பேர் தானே கோபால் ஐயர்? ஆமாங்க, என் பேர் தான். ஜுகல் மிஸ்ராவை தெரியுமா? ஓ, அந்த மிருகமா? அவன் பேரை கேட்கவே எனக்கு விருப்பமே இல்லை. அன்னைக்கு உங்களுக்கும் அவனுக்கும் சண்டை நடந்ததா? ஆமா, அது டெய்லி நடக்கிறது தான். இதுல புதுசா என்ன இருக்கு? அவனை கொல்ல போறதா நீங்க மிரட்டினீங்களா? நான் சொல்றது கேட்பியா மாட்டியா? போட்டுருவேன், ஜாக்கிரதை. அட வெட்டியா பாரியா, வெட்டியா. மேடம், அவனை பயமுறுத்துறதுக்காக சொன்னேன். எதுக்காக நாய்களை அப்படி வெறுக்கிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் போன வாரம் என்னோட 3 நாய்கள் காணாம போயிருச்சு. அவன் தான் ஏதாவது செஞ்சிருப்பான்னு தோணுது. அவன் செத்தது நல்லதுதான், மிச்ச நாயாவது உயிரோட இருக்கும்ல. நீங்க முந்தா நேத்து ராத்திரி எங்க இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ நான் வீட்டில் தான் இருந்தேன் மேடம். வேணா என் ஒய்ஃப் கிட்ட கேட்டு பாருங்க. ஆனா என்கிட்ட எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்க? நான் ஏதாவது செஞ்சேன்னு நினைக்கிறீங்களா?
எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டேய், நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லு. ரொம்ப நல்லா இருக்குமா. தீரஜ், நீ இப்படிலாம் சொன்னா பத்தாது. இல்ல, இது ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு. தீரஜ் கண்ணா, எவ்ளோ பெருசா வளர்ந்துட்ட. உன்னை பார்த்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அட, உன்னோட பாட்டியும் அத்தையும் வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டியா? உள்ள வாங்க. பபிதா, அந்த டிஃபன் பாக்ஸ கொடு. தீரஜ் கண்ணா, இங்க வா, இங்க வந்து உட்காரு. யார் வந்திருக்கா தீரஜ்? தீரஜ், நான் ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவா சொல்லிருக்கேன், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? இங்க இருந்து வெளியில போங்க, இல்லட்டா நான் உங்களை இழுத்து தள்ளிடுவேன். இந்தா தீரஜ், தீரஜ் கண்ணா, இந்தா இந்தா சாப்பிடு. அட, இதெல்லாம் வீட்ல நானே செஞ்சுட்டு வந்த சாப்பாடு. எல்லாம் அவனுக்கு பிடிச்சதுதான். தீரஜ், அவங்க செஞ்ச எதையும் சாப்பிடாத. தியானி, அவனை சாப்பிட விடு. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ அதெல்லாம் சாப்பிட மாட்டான். பபிதா, இந்தா இத சாப்பிடு. அப்பதான் அவளுக்கு தெரியும் நான் இதுல விஷம் ஏதோ கலக்கலன்னு. பாரு, பார்த்தல. அப்புறம் கேளு, தீரஜ் என்னோட பேர பையன். அவன் என் கூட தான் இருக்கணும், அதுவும் என் வீட்ல. தீரஜ் அந்த வீட்டுக்கு எப்பவும் வரமாட்டான். அந்த வீட்ல இருக்கிற ஒரு ஆள் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. நீங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்காக நீ வருத்தப்படுவ. வெளியில போங்க. அட சார், என்னாச்சு? எதுக்காக என்ன இழுத்துன்னு போறீங்க? அட சார், சார் சார் விடுங்க. சார் சார் விடுங்க சார். அட மேடம், எதுக்காக என்னங்க கூட்டின்னு வந்தீங்க? ஏன்னா நீ தான் எல்லாத்துலயும் முதலாளா இருக்கல்ல. நீ தானே கிணத்துல செத்து போன நாயை கண்டுபிடிச்ச முதலாளு. ஜூகலோட டெட் பாடியை கண்டுபிடிச்ச முதலாளும் நீ தான். அது மட்டும் இல்ல, நீ தான் என்கிட்ட ஆளா ஜூகலோட சண்டையை பத்தி சொன்ன. சரி, இப்போ உண்மையே சொல்லு, நீ கிணத்துல நாயை மட்டும் கண்டுபிடிச்சியா இல்ல அம்பையும் கண்டுபிடிச்சியா? இல்ல மேடம், நான் நாயை மட்டும் தான் கண்டுபிடிச்சேன். மேடம் கிட்டயும் நான் அதை பத்தி சொல்லிட்டேனே. சரி, கிளம்பு. பூனம், அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த சூரஜ் வர்றத பத்தி என்ன சொன்னா? அவர் வந்துட்டாரு மேம். என்ன சூரஜ், நிகிதாவை எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான். ஏன்னா ஜூகல் மிஸ்ரா தான் இப்ப இல்லையே. ஜூகல் வந்து இல்லையா? அந்த கிழவி தான் மகனே கொண்டுடுச்சா? என்ன சொல்றீங்க? அவங்களோட முதல் 2 மகனும் செத்துட்டாங்க. ஆனா எனக்கு இப்ப பபிதா கிட்டயும் அந்த வீட்டோட எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க கடைசியா நிகிதாவை எப்போ பாத்தீங்க? அது பல மாசம் ஆச்சு. ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடி பபிதா எனக்கு கால் பண்ணியிருந்தா. பபிதாவா? ஆமா, அவ என்ன சந்திக்கணும்னு கேட்டிருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு அவ கால் பண்ணவும் இல்லை, சந்திக்கவும் இல்லை. சரி. பபிதா இவனுக்கு கால் பண்ணாலா? நாங்க பபிதாவை பார்க்கணும். அது அவ வீட்ல இல்லையே. எங்க போயிருக்காங்க? கோயிலுக்கு போயிருக்கா அவ. இப்ப வந்துருவா. ஜூகலுக்கு இன்னும் 2 அண்ணா இருக்கிறத நீங்க சொல்லவே இல்ல. ஜூகலோட இறப்புக்கு அப்புறம் நிறைய பேரை விசாரிச்சிட்டோம். அவங்கள என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டு ஆண்கள் உயிரோட இருக்க மாட்டாங்களா? எதனால? எனக்கு தெரியாது. என் வீட்டு ஆண்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு. யாருக்குமே இங்க வாழ விருப்பம் இல்ல. என்னோட பெரிய பையன் யுவராஜ், அவனோட 14வது வயசுல உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டான். அப்புறம் என்னோட 2வது பையன் கிரிதேஷ், அவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அதுக்கப்புறம் கிரிதேஷோட மனைவி ராணி என் பேரனை தூக்கிட்டு தனியா போயிட்டா. எப்ப நடந்தது? அது 8 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. பபிதா வீட்டுக்கு வந்த உடனே எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் உங்க வீட்டு வேலைக்கார ராஜேந்திரன் எங்க காணோம்? அது அவ கடைக்கு எங்கேயாவது போயிருப்பான். வணங்கண்ணே.
அசோக், அவங்களோட பேரன் தீரஜ் எங்கன்னு உடனே கண்டுபிடிங்க. அவங்களோட பேரன் வீட்டுக்கு உடனே வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதுக்கு காரணம் ஜூகலோட மரணமா கூட இருக்கலாம். கிரிஜேஷ்க்கு ஏற்பட்ட இந்த மரணம் ஆக்சிடென்டால தானா இல்ல வேற ஏதாவதா? ஆனா இது நடந்து 8 வருஷம் ஆச்சு. அதனால கிரிதேஷோட மரணம் ஆக்சிடென்ட்னு கூட வச்சுக்கலாம். அதுல தேர்வா தேவி ரொம்ப ஷாக்கா இருக்காங்க. ஆனா அவங்க மேல சந்தேகமும் இருக்கு. நானும் ஒரு தாய் தான். ஒரு குழந்தையோட இழப்பை பத்தி எனக்கு தெரியும். ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நம்ம தேர்வா தேவியை சந்தேகப்பட்டாலும் அது எப்படி அவங்க 3வது பையன் இறக்கணும் ஆனா பேரன் உயிரோட இருக்கணும்னு நினைப்பா? பேரன் வர்றதால மட்டும் சந்தோஷம் திரும்பி வந்துருமா என்ன? அப்புறம் இந்த தேர்வா தேவியோட பொண்ணு பபிதா, மருமகன் சூரஜ், மருமகன் நிக்கிதா, பக்கத்து வீட்டு கோபால் ஐயர், அப்புறம் வேலைக்கார ராஜேந்திர எல்லாம் இந்த வட்டத்துக்குள்ள இருக்காங்க. 35 வயசான ஜூகல் தேர்வா தேவி அவங்களோட ஒரே பையன். ஆனா அவர் இப்ப இறந்துட்டாரு. ஆனா போலீஸ் தரப்புல ஜூகல் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இந்த சந்தேகம் ஜூகல் மனைவி நிக்கிதா, ஜூகல் சகோதரி பபிதா குமாரி, அவங்க கணவர் சூரஜ் மேலயும் இருக்கு. இவங்கள தவிர்த்து வேற யாரு ஜூகலை கொன்னு இருப்பாங்க? கொலைக்கான காரணம் என்ன? ஜுகுல் ஒரு குடிகாரன், தோத்து போன ஒரு மனிதன். அவனை கொல்றதுனால யாருக்கு என்ன ஆதாயம்? போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த கேஸை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரத்துல போலீஸ்க்கு ஒரு நியூஸ் வருது. அதனால இந்த கேஸ் மொத்தமா எதிர் திசையில பயணிக்குது. அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, மேடம் நான் தீரஜ் மிஸ்ரா, தேர்வா தேவியோடைய பேரன். என்னுடைய பாட்டியும் அத்தையும் நேற்று சாயந்தரத்துலேருந்து காணும். அவங்க ஃபோன்ஸும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பாட்டியும் அத்தையும் வீட்டில் இல்லையா? இல்லை, நேற்று சாயந்தரம் போனாங்க, இன்னும் அவங்க வீட்டுக்கு வரல. ஆனால் இன்னைக்கு ஈவினிங் என்னை வர சொல்லியிருந்தாங்க. நேத்து சாயந்தரம் போனவங்க இன்னும் திரும்ப வரலனா நீயே எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணல? கடைசியா நீ அவங்கள எப்போ பார்த்த? மேடம் நேற்று சாயந்தரம் அவங்க எங்கேயோ கிளம்பி போனாங்க. நான் அவங்களுக்காக போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தேன். வாங்கம்மா. அவங்க கிட்ட லக்கேஜ் இருந்ததா? ஒரு சின்ன பை தான் மேடம் இருந்தது. சரி, அவங்கள பத்தி ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க மேடம். ஆனா இது ஆச்சரியமா இருக்கே அசோக். பபிதாவும் தேர்வா தேவியும் காணாம போயிருக்காங்க, ஜூகலும் செத்துருக்கான். இதுக்குள்ள ஏதோ சம்மந்தம் இருக்கு. ஒருவேளை 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செஞ்சிருக்கலாம். ஆனா அதே நேரத்துல அந்த 2 பொம்பளைங்களும் எங்க காணாம போனாங்க? அதோட அவங்க வீட்டை விட்டு போற ஆளும் இல்ல. உடனே சிட்டில இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவங்க போட்டோ அனுப்பி விசாரிக்க சொல்லுங்க. பபிதா குமாரியும் தேர்வா தேவியும் காணாம போனது ரொம்ப விடுகதையா இருக்கு. அவங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. அதுல யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு போலீஸ் ரொம்பவே குழம்பி போயிடுச்சு. அப்புறம் அங்கதான் இந்த கேஸ் வேற திசையில பயணிக்க ஆரம்பிச்சது. மேடம், ஜூகல் மிஸ்ராவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் படி ஜூகலோட மரணத்துக்கு காரணம் என்னன்னா, அவன் அதிகமாக ஆல்கஹால் சாப்பிட்டதுனால. அதனால வாந்தி எடுக்க போயிருக்கான். ஜன்னலோட வின் பைப்பில் மாட்டியிருக்கான். அதனால அவன் மூச்சு விட முடியல. அதனால ஜூகலோட பாடியில் ஆல்கஹாலோட ஓவர் டோஸ் இருக்கு. டாக்டர் ரிப்போர்ட்டில் இயற்கை மரணம்னு எழுதியிருக்காங்க. அதோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி ஜூகலோட சாப்பாட்டில் கூட ஓவர் டோஸ் ஆல்கஹால் இருந்ததா அவங்க அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, ஜூகலை கொலை செய்யலன்னா அப்போ தேர்வா தேவியும் பபிதாவும் ஏன் ஓடி இருக்காங்க? அவங்க ஓடி ஒளிஞ்சதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம். இல்லனா அவங்க 2 பேருக்கு கூட ஏதாவது ஆக்சிடென்ட் கூட நடந்திருக்கலாம். மேம், பபிதா குமாரியோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ், தீர்வாவோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ்ல எதுவுமே வித்தியாசமா இல்ல. ஆனா பபிதாவும் ராஜேஷ் சர்மாவும் ஏதோ ஃபோன்ல பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ராஜேஷ் சர்மாவா? யாரு? ஜுஹாலோட ஃப்ரெண்டா? அந்த ஃபோன் ரீச்சபிள்ல இல்ல. அதனால தான் அந்த ஃபோன் ட்ராக் பண்ண சொல்லியிருக்கோம். நீங்க ராஜேஷ் சர்மாவை ட்ராக் பண்ணுங்க. அதுக்குள்ள நாங்க தேர்வாதேவி வீட்டுக்கு போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஒருவேளை அவங்க திரும்பவும் வந்திருக்கலாம். இந்த வீட்டை பார்த்தீங்களா? இந்த வீடும் என்னுடைய வீடு தான். சீக்கிரமே இந்த வீடு என் பேருக்கு மாறிடும். அட, ஏகப்பட்ட பணம் என்கிட்ட இருக்கு, கவலைப்படாதீங்க. நம்ம இங்கேயே நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பிரமாதமா பார்ட்டி கொண்டாடலாம். என்ன சொல்றீங்க? நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ராஜேந்திர எங்கே போனா? சார், நான் என்னுடைய பாட்டியும் அத்தையும் பார்க்கறதுக்காக வந்தேன் இங்கே.
இது ராஜேஷ் சர்மாவோட வீடா? ஆமா. ராஜேஷ் எங்க? எனக்கு தெரியாதுங்க. அவர் எங்கே வெளியே போகிறத பார்த்தா அப்புறம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த ரிப்போர்ட் படி மேம், ராஜேஷ் சர்மாவை 3 நாளா காணோம். அவனை பத்தி தெரியல. போனு நாட் ரீச்சபிள்ல இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச தகவல் படி பபிதாவும் அவனும் ரகசியமா சந்திச்சிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஒருவேளை ராஜேஷ் தேர்வா தேவி அப்புறம் பபிதா கூட சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றானா? மேடம், பபிதா ராஜேஷோட ரிலேஷன்ஷிப்பை ஜுகுலும் தேர்வாதேவியும் எதிர்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஜுகுல் இறந்ததுக்கு அப்புறம் தேர்வாதேவியை கொல்றது கூட வாய்ப்பு இருக்கும்ல. அப்புறம் ஏன் பபிதா காணாம போனா? அப்புறம் அந்த வேலைக்கார ராஜேந்திர அவன் எங்க போனா? தேர்வாதேவி இந்த டைரியில நிறைய எழுதி வச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல அவிழ்க்க முடியாத முடிச்சுகள் இருக்கு. தேர்வாதேவியோட டைரியில தன்னோட எதிரிகள் பேர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா. போலீஸ் அவங்க எல்லாரையும் விசாரிச்சிட்டாங்க. ஆனா அவங்களால எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் கிடைக்கல போலீஸ்க்கு. அந்த டைரியில எழுதியிருக்கிறது எல்லாமே உண்மையா இல்ல அந்த அம்மாவோட தேவையில்லாத கற்பனைகளா? அந்த டைரி போலீஸோட இலக்குக்கு அதை கூட்டிட்டு போகுமா, இல்ல அந்த டைரி அவங்கள தப்பா வழி நடத்த போகுதா? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் இதுல இருக்கிற ஆட்கள் தான். அந்த பால்காரன் என்னை கீழே தள்ளி விட்டான். என் தலையிலயும் காயம் வந்துச்சு. அதே நேரத்துல என்னை கொல்ல போறதாவும் அவன் மிரட்டினான். நான் என்னோட பணத்தை தான் மேடம் கேட்டேன். ஆனா அந்த பாட்டி மை என்னை கொம்பு வச்சு அடிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக லேசா அவங்கள தள்ளிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண? பழி வாங்கறதுக்காக எல்லாரையும் கொன்னுட்டியா? ஐயோ இல்ல மேடம், நான் யாருக்கும் எந்த தப்பும் செய்யல மேடம். சூரஜ், நிக்கிதா 2 பேருமே ஏமாத்துக்காரங்க. அவங்க 2 பேருமே என்கிட்ட பொய் சொல்லிருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும். சார், நான் சொல்றது உண்மை. நான் எதுவுமே பண்ணல சார். சார், நாங்க 2 பேரும் அவங்கள எதுவுமே பண்ணல. அந்த குடும்பத்துல யார் வாழ்ந்தாலும் செத்தாலும் அதனால எங்களுக்கு என்ன? சார், நான் நடந்த எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த கோபால் ஐயர் எங்க ஜுகுல் கூட ரொம்பவே சண்டை போட்டிருக்கான். நான் ஜூல மிரட்டினேன், அவ்வளவுதான் மேடம். எனக்கு தேர்வாதேவியும் அவங்க குடும்பத்துக்கிட்டே எந்த பகையும் இல்லை. இருந்தாலும் அந்த பொம்பளை கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்கல்ல, அந்த பையன் வெளியே உட்காந்துருக்கான், அவங்க கிட்ட வேணா கேளுங்க. நான் அசிங்கப்படுத்தி அவனை அந்த வீட்டுல இருந்தே துரத்துனேன். அவன் திரும்ப வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா, இந்த நாய்கள்லாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும்னு. இப்போ என்ன மாதிரி அவன் கூட எல்லா நாய்களுக்கும் சாப்பாடு போடுறான். ஜுகல் ஏற்கனவே சரியில்லாம இருந்தான். நான் வேணான்னு சொல்லி கூட அந்த ஹித்தேன் அவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்திருக்கான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். டேய், அவன் என்னோட பையன்டா. நான் அவனை குடிக்க கூடாதுன்னு சொன்னா நீ எதுக்குடா வாங்கி கொடுத்துட்டு இருக்க? சொல்லுவாங்க ஜுகல் வாழ்க்கையை நான் தான் கெடுக்கிறேன்னு. அவர் காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவாரு. அதுக்கு தான் நான் சரக்கு வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுப்பேன். அவர் சரியில்லைன்னா என்னுடைய தப்பு என்ன இருக்கு? அப்படியா? உனக்கு நாய்கள்னா ரொம்ப பிடிக்குமா? அது 2 வாரத்துக்கு தானா? இல்ல மேடம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சின்ன வயசுல இருந்து நாய்களை ரொம்ப விரும்புவேன். நான் கிராமத்துல கூட ஒரு நாய் வளர்த்தேன். சரி, நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த ஊரை விட்டு போக கூடாது. அசோக், நம்ம இவனையும் கொஞ்சம் கண்காணிக்கணும். தீரஜ் இந்த வீட்டுக்கே திரும்பி வந்துட்டா அமைதியும் சந்தோஷமும் கூடவே வந்துடும். ஆனா தியானி நாங்க எல்லாரும் சாகணும்னு நினைக்கிறா. அவ தீரஜை பயன்படுத்தி முதல்ல எங்க எல்லாரையும் கொண்டுட்டு தான் மறுவேளை பாப்பா போல இருக்கு. நிறைய பணம், பெரிய வீடு, இதெல்லாம் தானே உனக்கு வேணும். இப்ப தேர்வாதேவியும் பபிதாவும் தலையிட மாட்டாங்கல்ல? மேடம், அப்படி எல்லாம் இது கிடையாது. அந்த வீட்ல இருந்து ஒரு பைசா கூட எனக்கு வேணாம். இந்த டிராமாலாம் வேண்டாம். உனக்கு தேவையோ தேவையில்லையோ, ஆனா எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி தீரஜ் பெரிய வீடு கிடைக்கும்னு கனவு கண்டுட்டு இருக்கான். அங்கிள், நான் உங்க பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். இப்போதைக்கு இதை கொடுங்க. சரி, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ ரொம்ப பெரிய ஆள் தான். உனக்கு பெரிய வீடு இருக்கு. உன்னால யாரை நினைச்சாலும் விலைக்கு வாங்கலாம். பேசாம கிளம்புப்பா, எதுவும் கிடைக்காது. மேடம், எங்களுக்கு பெரிய வீடும் பணமும் தேவைப்பட்டிருந்தா என் புருஷன் இறந்த பிறகு நான் அந்த வீட்டை விட்டு வந்திருக்க மாட்டேன். அது ஒரு சபிக்கப்பட்ட வீடு. அங்க யாராலையும் வாழவே முடியாது. ஒருவேளை இந்த தீரஜ் அங்க வாழ்ந்திருந்தானா அவனும் செத்துருப்பான். தீரஜ், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அவங்கள விட்டு ஒதுங்கிருன்னு சொன்னேன்ல. அசோக், பபிதாவை பத்தி இந்த டைரியில எழுதியிருக்காங்க. தேர்வாதேவிக்கு பபிதாவோட குணம் சுத்தமா பிடிக்கல. அவ லேட் நைட் வந்து வீட்ல சண்டை போடுவாளா? மேம், ஊருக்கு வெளியில இருக்கிற காட்டுல இருந்து கால் வந்திருக்கு.
உடம்புல இருக்க காயங்கள்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு. பார்த்தா யாரோ ரொம்ப மோசமா அவனை தாக்கியிருக்காங்க. இந்த கேஸ் தொடங்குனது ஜூகலோட மரணத்துல இருந்து. நாம அதை ஒரு கொலைன்னு நினைச்சோம், ஆனா அப்படி இல்ல. அப்படின்னா ஜூகலோட அம்மா தேர்வாதேவியை இப்ப காணோம். இப்போ பபிதாவையும் சந்தேகப்பட்டோம், ஆனா இவளும் செத்துட்டா. தேர்வாதேவியும் காணோம். அப்புறம் வேலைக்கார ராஜேந்திரன், அவனை பத்தி எந்த நியூஸும் இல்ல. மேடம், டைரியில இருந்து அவங்க உலகத்தை நாம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டைரியில இருக்க ஆட்கள் அவங்க உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அதுல யாராவது இதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனா கேள்வி என்னன்னா, தேர்வாதேவியோட உலகத்துல வாழ்றது யாரு? இதெல்லாம் பண்ணதும் யாரு? எவ்வளோ நாளாடா உன்னை தேடிட்டு இருக்கிறது? நீ போனை எடுக்க மாட்டேங்கிற. நீ எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நான் கிராமத்துக்கு போயிட்டேன். அங்க நெட்வொர்க் வேலை இருந்தது. உனக்கும் பபிதாக்கும் என்ன சம்மந்தம்? நாங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எதுக்கு அவளை கொன்ன? நான் இதுக்கு அவளை கொல்லணும் மேடம். நாங்க ஒருத்தர் ரொம்ப விரும்பணும். ஜூகல் செத்த அன்னைக்கு நான் அவங்ககிட்ட உண்மையை சொல்லலாம் தான் இருந்தேன். நானும் பவிதாவும் விரும்புறோம் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு ஜூகல் நிக்கிதாவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். அதனால தான் அன்னைக்கு நான் எதுவுமே சொல்லலை. ஆனா அடுத்த நாளே ஜூகல் இறந்து போயிட்டான்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. நான் கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி கூட அவளை நான் சந்திச்சேன். அவளும் தேர்வா தேவியும் சந்திரபால் பாபாவை சந்திக்க போறதா சொன்னாங்க. சந்திரபால், இந்த பபிதா அப்புறம் தேர்வாதேவி இவங்க 2 பேரும் உன்னை சந்திக்கிறதுக்கு வந்தாங்களா? ஆமாம், வந்தாங்க. அவங்க பேரை அவங்களுக்கு திரும்ப வேணும்னு கேட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு ஏதோ தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க, சாபம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு யாகம் நடத்திட்டு அவங்க இங்கேருந்து போயிட்டாங்க. ஹலோ, சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் உங்க சீனியர் கிட்ட பேசணும். வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. மேடம், உங்க டீம் எங்களை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்திருக்காங்க. எதுக்காக? மேடம் சொல்றேன். வாயை திறந்து சொல்லு. அடிக்காதீங்க மேடம், மேடம் அடிக்காதீங்க. நான் சொல்றேன். நான் ஹரிஓம் சந்திரபால் பாபாவோட சீட. நான் அன்னைக்கு அங்க பபிதாவையும் தேவார் தேவியையும் ஆசிரமத்துல நான் பார்த்தேன். அங்கிருந்து அவங்க திரும்ப வரப்போறாங்கன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அப்பதான் இவனோட ஞாபகம் எனக்கு வந்துச்சு. இவன் ஏற்கனவே தேவார் தேவியை வெறுத்துக்கிட்டு இருந்தான். அப்ப அவன் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்தான். மேடம் வணக்கம். எனக்கு தெரியுதா, அன்னைக்கு அவங்கள ஆட்டோவில் ஏற்றிட்டு வீட்டுக்கு கூட்டு போகிற மாதிரி கூட்டு போனேன். ஏய் ஏய், நீ எங்க போற? ஏய் ஹித்தேன், எங்களை எங்க கூட்டிட்டு போற? ஏய், வீட்டுக்கு போற வழியே கிடையாது. சொல்லுடா, எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்களா? தேர்வாதேவி கிட்ட இருந்து ஏதாவது சைன் வாங்க பாத்தீங்களா? நாங்க அதை மெதுவாக தான் வாங்கணும்னு நினைச்சோம். ஆனா அவ தான் முதல்ல வாங்கணும்னு நினைச்சா. அவளா? வா. அட மேடம், என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க மேடம்? ப்ளீஸ். சூரஜும் நானும் பிரிஞ்சு போயிட்டோம். ஜுகல் இறந்து போனதுக்கு அப்புறமா என் மனசுல ஒரு பிளான் இருந்தது. அதனால சூரஜை என்கிட்ட திரும்ப கூப்பிட்டேன். சூரஜ், இப்ப ஜுகல் நம்ம வழியில இடைஞ்சலா இல்ல. அப்புறம் தியானியும் அந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டா. அவ தீரஜையும் வரவிட மாட்டா. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஏன்னா ஜுகல் என்னை இன்னும் டிவோர்ஸ் பண்ணல. அப்படின்னா நான் இன்னும் மிஸ்ரா ஃபேமிலியோட மருமகளா இருக்கேன்னு தான் அர்த்தம். அதனால அந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்கு. அப்படின்னா அந்த பபிதாவையும் கிழவியையும் என்ன செய்யறது? அதுக்காக தான் நீ பபிதாவை கரணம் இல்லாம கொலை பண்ணியா? நான் எந்த நாயுமே கொல்லல. நான் அந்த கிழவியை பயமுறுத்தலான்னு தான் நினச்சேன். நிகிதா மேடத்தினால தான் நான் டெய்லி ஜுகலுக்கு நிறைய சரக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ராஜேந்திரன் கிராமத்துக்கு போயிட்டான்னு தெரிஞ்ச அப்புறம் தேர்வா தேவின்ற வயசான அம்மா தன்னோட குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சாங்க. அவங்க வீட்டுல எல்லாரும் அமைதியா ஒன்னா ஒற்றுமையா வாழணும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. அதனால என்ன ஆச்சுன்னா அவங்களோட நம்பிக்கை நொறுங்கி போச்சு. இந்த மாதிரி நிச்சயமான வாழ்க்கை இல்லாம அவங்க வாழ்க்கையே அப்படியே நொறுங்கி போச்சு. அதனால அவங்க தந்திரம், மாந்திரிகம் இதெல்லாம் நம்பி அவங்க வாழ்க்கையே போயிடுச்சு. ஏமாத்துதல்லையும் பொய்கள்லையும் அவங்களோட நம்பிக்கை ஆரம்பிச்சிருச்சு. இதனாலதான் அவங்களோட குடும்பமே அழிஞ்சு போச்சு. தேர்மாதேவி ரொம்ப வயசானவங்க, ரொம்ப பலவீனமானவங்க, தனியா தங்கியிருந்தாங்க. அதனால அவங்க 3 பேருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க.
கஷ்டமான நேரங்கள்ல அவங்க ரொம்ப பலவீனமானாங்க. அதனால அவங்க வாழ்க்கையே மோசமாயிடுச்சு. வாழ்க்கையில எல்லாருக்குமே கடினமான நேரங்கள் வரும். இந்த மாதிரி கடினமான நேரங்கள்ல நமக்கு அதிகமான சக்தி தேவைப்படுது. அதுக்காக நம்ம எல்லாரும் அந்த சக்தி நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம், நம்பவும் செய்யறோம். நான் அனுப் சோனி. இப்போ நான் இங்க இருந்து விடைபெறுகிறேன். பிளாக் ஹெட்லைன்ஸோட கிரைம் பேட்ரோல்ல நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் ஒரு புதிய எபிசோட்ல. ஞாபகம் இருக்கட்டும், நீங்க எந்த கிரைமும் பண்ணாம இருக்க நீங்க ரொம்ப அலர்ட்டான ஒரு விஷயத்துல இருக்கணும். எப்பவும் ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.